காஷிக்கு நிகரான சேத்திரமாக விளங்குவது லவபுரீஸ்வரர் சவுந்தராம்பிகை திருக்கோயிலாகும். லவ குஷான்னு சொல்லக்கூடிய இரு புதர்வர்களும் இங்கே வழிபட்டதாக வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கு. இவ்வளோ தூரத்துக்கு கடவுள் எங்களை அழைச்சிட்டு வர்றது மிகப்பெரிய பிரார்த்தம் எங்களை பொறுத்த வரைக்கும். இந்த சங்காபிஷேக பெருவிழா பெரிய சிறப்பு. தொண்டை நாட்டிலே பல சிவ தலங்களில் ஒன்றாக விளங்கும் காஷிக்கு நிகரான சேத்திரமாக விளங்குவது இந்த கோஷை மாநகரனும் கோயம்பேட்டிலே அமைந்திருக்கும் லவபுரீஸ்வரர் சவுந்தராம்பிகை திருக்கோயிலாகும். இன்னொரு முக்கியமான சிறப்பென்ற பக்தர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம், ராமாயண காலத்திலே ராமருடைய புதல்வர்களான லவனும் குஷனும் ஸ்ரீபக்தி தோஷத்தை நிவர்த்தி செய்து சிவபூஜை செய்து எம்பெருமான் தனிப்பெருங்கருணையை பெற்று முத்தி கடல் என்னும் முத்திப்பேரை பெற்றதாக இந்த ராமாயண வரலாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. அருகாமையிலே நித்திய வைகுண்ட வாசப்பெருமான் வைணவ ஸ்தலமும் அங்கே வான்மீகி மகரிஷி தவம் புரிந்து லவனையும் குஷனையும் தன்னுடைய அரவணைப்பிலே வளர்த்ததாக இந்த ராமாயண வரலாறு சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த ராமாயண காலத்திலே சீதாதேவியும் லவ குஷான்னு சொல்லக்கூடிய இரு புதர்வர்களும் இங்கே எம்பெருமான் லவபுரீஸ்வரையும் ஸ்ரீ குறுங்காலீஸ்வரையும் வழிபட்டதாக வரலாற்றிலே சொல்லப்பட்டிருக்கின்றது. இந்த வனதுர்க்கை மிகவும் முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம். எம்பெருமான் கிழக்கு நோக்கி அருள் பாலிக்கும் இந்த திவ்யமான முகூர்த்தமும் வனதுர்க்கை மேற்கு நோக்கி அருள் பாலிக்கும் திவ்யமான முகூர்த்தமும் இங்கே மிகவும் சிறப்பாக அமைய பெற்றுள்ளது. பல இடங்களிலே பல சேத்திரங்களிலே துர்காதேவி சுவாமியை பார்த்ததாக இந்த ஆலயத்தை விட எந்த வேறு எங்கேயுமே கிடையாது. துர்க்கை என்றால் வடக்கு நோக்கி உத்தர பாகமாக வடக்கு முகம் நோக்கி இருக்கும். இங்கே மேற்கு நோக்கி சுவாமியை பார்க்குற ஒரு சாநித்தியமான சிறப்பு அம்சம் இங்கே மிகவும் அற்புதமாக வந்தோருக்கு வாழ்வளித்து மிகவும் சிறப்பாக அனுக்கிரகம் செய்கின்றாள் இந்த வனதுர்கா. இந்த வனதுர்கா மிருகசீர்ஷ நட்சத்திரத்துக்கு அதிபதி. வனதுர்க்கையை வழிபடுபவருக்கு சகல வளங்களும் நலங்களும் கிடைக்கும். லவபுரீஸ்வரன் பேர் சொல்லப்பட்ட சுவாமி சுயம்பமூர்த்தி. அம்பாள் சௌந்தரியம் என்ன அழகு சவுந்தராம்பிகை என்று சொல்லப்பட்டிருக்கின்ற அம்பாள். அருகாமையிலே சுவாமி அம்பாளும் வடக்கு நோக்கி தர்மசம்பர்த்தினி குசலவபுரீஸ்வரன் திருப்பேருடன் அருள் பாலித்து கொண்டிருக்கும் இந்த சிறப்பு தருணத்திலே இங்கே கிழக்கு முகமாக எம்பெருமான் அருள் பாலித்து கொண்டிருக்கின்றார். அனைவரும் சிறப்பு பூஜைகள், விழாக்கள், விசேஷமான பூஜைகள், அன்னை வனதுர்காவினுடைய சிறப்பு ராகு கால பூஜைகள் சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அனைவரும் இந்த பொன்னான எம்பெருமானுடைய திருவடிகளை பணிந்து வணங்கி எல்லா நலங்களும் வளமும் பெற்று சேமமாக வாழ வேண்டும். இந்த திவ்ய சேத்திரம் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்கின்றது. அனைவரும் இந்த காஷிக்கு ஈர்க்கோலான சேத்திரம். அதே போல் இங்கே மோட்சம், அதாவது பிதர்களுடைய பிதர்தோஷம் நீங்க இங்கே சிறப்பு பூஜைகள், பிரார்த்தனைகள், அமாவாசையில் தர்ப்பணைகள் இவை போன்ற சிறப்புகளை செய்தால் இங்கே பிதர்தோஷம் நீங்கி சிறப்பான வாழ்வும் நலமான வாழ்வும் கிடைக்கும் என்பது இதில் ஐயமில்லை. நம்ம ராமரும் சீத்தையும் அவங்க குழந்தைங்களோட சேர்ந்த இடம் இது. அதே மாதிரி கார்த்திகை மாதத்தில் பார்த்தீங்கன்னா ருத்ர பாராயணம் அதை நம்ம 23, 24 2-3 வருஷமாக இங்கே பண்ணிகிட்ருக்காங்க. கண்டிப்பாக பாராட்ட வேண்டிய விஷயம். இந்த கோவிலுக்கு எல்லாரும் அவங்க குழந்தைங்களை அழைச்சிட்டு இங்கே அவங்களையும் நமஸ்காரம் பண்ண வச்சு எல்லாத்தையும் அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் இங்கே இந்த ஸ்தலத்தோட பெருமை இதெல்லாம் மக்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். ஒரு வருஷமும் நம்ம பார்த்திங்கன்னா இங்கே சங்கு பூஜை நடக்கும்போது கண்டிப்பாக நாங்கள் வந்துடுறோம். இது கடவுளோட சித்தம்னு தான் சொல்லணும். நம்ம இருக்கிறது நுங்கம்பாக்கம், ஆனால் இவ்வளோ தூரத்துக்கு கடவுள் எங்களை அழைச்சிட்டு வர்றது மிகப்பெரிய பிரார்த்தம் எங்களை பொறுத்த வரைக்கும். இந்த கோசி நகர்னு சொல்கிற இந்த கோயம்பேட்டில் இந்த இடத்த சுற்றி நீங்கள் பார்த்தீங்கன்னா இங்கே லவபுரீஸ்வரர் அப்படிங்கிற கோவில், ஏன்னா ராமனோட பையன் லவன் பூஜை பண்ணதுனால இது லவபுரீஸ்வரர். பக்கத்தில் குறுங்காலீஸ்வரர், குஷன் பூஜை பண்ணதுனால குறுங்காலீஸ்வரர். 2 பெரிய புராதனமான சிவஸ்தலங்கள். அது இல்லாமல் இங்கே பக்கத்தில் பூலோக வைகுண்டம் அப்படின்னு சொல்கிற வைகுண்டவாச பெருமாள். இவருக்கு தனியாக சொர்க்க வாசல் கிடையாது. கோவிலே வைகுண்ட வாச பெருமாள்னால கோவிலோட வாசலே வைகுண்ட வாசல் அப்படிங்கிறது தான் சொல்லுவாங்க.
பக்கத்துலேயே அரச மரத்தடி விநாயகர் இருக்கார், ஆஞ்சநேயர் இருக்கார். இங்கே வந்து இந்த இடத்த காக்கிற எல்லையம்மன் இருக்காங்க. கால் எங்கே நீங்கள் வச்சாலுமே கோவில் இருக்கிற இடம் இது. அதனால் அவ்வளவு புண்ணியம் வாய்ஞ்ச ஒரு இந்த திருத்தலம். கிட்டத்தட்ட 5 அடி 6 அடி ஹைட்டில் இருக்கிற வனதுர்கை நீங்கள் எங்கேயுமே எனக்கு தெரிஞ்சு பார்க்க முடியாது. இந்த கோசை நகரில் இருக்கிற இந்த லவபுரீஸ்வர் கோவிலில் தான் அந்த அம்மா இருக்காங்க. சிவனை நேராக பார்த்து இருக்காங்க. அது வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படின்னா சிவனோட அம்சம் வந்து சக்தி பாதி. ஸோ சிவனும் சக்தியுமா சேர்ந்து அருள் பாலிக்கிற தலமாக இருக்குது இந்த கோவில். சிறப்பில் வந்து என்ன சொல்லணும்னா, இங்கே வந்து அட்டக்கார துர்க்கை அப்படின்னு ஒரு துர்க்கை இருக்காங்க. மற்ற எல்லா சிவன் கோவில்கள்லையும் இருக்கக்கூடிய பரிவார தேவதைகள் எல்லாருமே இங்கே இருக்காங்க. மக்கள் வந்து இங்கே வந்து சிறப்பாக எல்லா பூஜைகளையும் எடுத்து சிறப்பான வழிபாடு செய்கிறாங்க. மக்கள் வேண்டி வந்து கேட்கக்கூடிய வரத்தை வந்து அள்ளித்தரக்கூடிய தெய்வங்களாக கோசை நகரில் இருக்கக்கூடிய லவபுரீஸ்வரர் சவுந்தராம்பிகை, குறுங்காலீஸ்வரர் தர்ம சம்பத்தினி, வைகுண்டவாச பெருமாள், கமலவள்ளி தாயார், சரபர் மண்டபத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரர் எல்லாரும் மக்களுக்கு தேவையான அத்தனை நற்பலன்களையும் வந்து தங்கு தடை இல்லாமல் நியாயமான கோரிக்கைகளை நிறைவேற்றிக்கிட்டு இருக்காங்க. காஞ்சி மகா பெரியவர் வானகரமில் வந்து முகாமிட்டிருக்கிறப்ப இந்த கோவிலுக்கு அவர் தினம் காலையில் நடந்து வந்து இந்த கோவிலோட சிறப்பையும் பெருமையையும் நிலைநிறுத்தணும் அப்படின்றதுக்காக வந்து நம்மளுடைய காஞ்சி மடத்தோட பீடாதிபதி ஸ்ரீ மகா பெரியவா தன்னுடைய அரும்பாடுபட்டு முயற்சியால் இந்த ஸ்தலத்துக்கான ஒரு பெருமையை உருவாக்கி கொடுத்துருக்கிறாரு. சிவன் வந்து லவபுரீஸ்வரர் கிழக்கு நோக்கி இருப்பார். அவருக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து வனதுர்கா, அருள்மிகு வனதுர்கை வந்து இருப்பாங்க. அவங்களோட என்னன்னா, ஒரு பெண் வந்து அலங்காரத்தோடு எங்கேருந்து பார்த்தாலும் நம்மளை பார்க்குற மாதிரியே இருப்பாங்க. அவ்வளோ ஒரு அழகு வனதுர்கா. எங்கெங்கே இருந்தோம்லாம் வந்து இங்கே வந்து அந்த துர்கா ராகுகால பூஜையில் வந்து கலந்துக்கிறாங்க. அவங்களோட கோரிக்கைகள் விண்ணப்பங்கள் எல்லாமே சீக்கிரமாக நடக்குது, நிறைவேறுதுன்னு சொல்லிட்டு திரும்ப வருவாங்க. சிவராத்திரி பூஜைலாம் அவ்வளோ அருமையாக இருக்கும். விடிய விடிய காண கண்கோடி வேணும்னு சொல்லுவாங்கள்ல, அது மாதிரி இருக்கும். கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய 5 திங்கட்கிழமையில சோமவார அபிஷேகம். அதுல என்ன? சோமவார சங்காபிஷேக பெருவிழா. நம்மளுடைய லவபுரீஸ்வரர் ஆலயத்தில் 1008 சங்கால அபிஷேகம் சாமிக்கு. ஒரு சங்க பார்ப்பதே பெரிய புண்ணியம். ஆனா 1008 சங்க பார்க்கிறோம்னாக்கா இன்றைய தினம் சகல தோஷமும் நமக்கு விலக்கிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தருணமாக இந்த தருணம் நமக்கு இருக்கு. நம்முடைய அருள்மிகு லவபுரீஸ்வரருடைய ஆலயம் வெகு விமர்சையா இந்த விழா ஏற்பாடு நமக்கு செய்திருக்கு. இதை காண்பதற்கு தவம் கோடி செய்திருக்கணும். ஏன்னா எத்தனையோ அபிஷேகங்கள் சிவபெருமானுக்கு உண்டு. சிதம்பரத்தில் சாமிக்கு அபிஷேகம் பண்ற அனைத்து பாத்திரம் தங்கத்தால் ஆனது, வெள்ளியால் ஆனது. அதே போல அண்ணாமலையில் அதே போல தங்க கலசத்தில் கொண்டு வந்தா அபிஷேகம் பண்ணுவாங்க சாமிக்கு. இப்படி பலவிதமான அபிஷேகங்கள் சிவனுக்கு இருந்தாலும் கூட இந்த கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய சோமவாரத்தில் பண்ணக்கூடிய அபிஷேகம் மாபெரும் சிறப்பு. அதுல இந்த வருஷம் ஒரு அதிசயம் என்னன்னா, மார்கழி பிறப்பு மாதம் முதல் நாள் மார்கழி பிறந்த நாள் அன்றைய தினமே சோமவாரத்தினுடைய திங்கட்கிழமை வந்துருது. அதனால இன்றைய தினம் இந்த அபிஷேகம் பண்றதும் அபிஷேகம் காண்பதும் பொதுவா ஒவ்வொரு மாதமும் ஆறுகள்லயும் நதிகள்லயும் நீராடுவாங்க. ஏன்? காவிரி கரையோரம் உள்ள தலங்கள் மொத்தம் சாமி காவேரிக்கு வந்து நீராடுவார். சிவபெருமானுக்கு எத்தனையோ ஆயிரக்கணக்கான அபிஷேகங்கள் உண்டு. இன்றைய தினம் கார்த்திகை மாதங்களில் வரக்கூடிய சோமவாரத்தில் வரக்கூடிய இந்த சங்காபிஷேக பெருவிழா பெரிய சிறப்பு. சங்கு என்பது கடல்வாழ் உயிரினங்கள்ல ஒன்று. ஆனா சங்கு இல்லாம எதுவுமே இல்லை. திருமால் முதல் கொண்டு கையில சங்கு வச்சிருப்பாரு, சக்கரம் வச்சிருப்பாரு. பாஞ்சாலி புகழ் காக்க தன் கை கொடுத்தான். எப்படி? பாரத போர் முடிக்க சங்கை எடுத்தான்னு சொல்லுவாங்க பாடல்கள்ல. பாரத போர் முடிப்பதற்கே சங்கு உதவுச்சு அப்படின்னாக்கா, உலகத்திலேயே தலை சிறந்த நாதம் எதுனாக்கா சங்குநாதம் தான் முதல் நாதமா திகழ்கிறது சிவபெருமானுக்கு. சங்கொலி தான் முதல் சிறப்பு. அது நம்முடைய ஞானசம்பந்த நாவுக்கரசு பெருமானே சொல்லுவார், வெண் சங்கு ஊதாவூரும் அவையெல்லாம் அவடிகாடே என்றுவார். சங்கு எந்த கோயிலில் ஊதலையோ அந்த ஊர்ல அந்த கோயில் இருந்து கூட பயன் இல்லை. அதே அவடிக்காடு. அவடிக்காடுன்னா என்ன? புல்லு பூண்டு செடி கூட முளைக்காத ஒரு காடு அப்படின்னு சொல்லி சாமி சொல்லுவாங்க. சங்குக்கு அப்பேற்பட்ட சிறப்பு உண்டு. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான சேத்திரம் நமது கோயம்பேடு பகுதியில் எழுந்திருள்ள அருள்மிகு சவுந்தராம்பிகை உடலுரை
லவபுரீஸ்வரர் ஆலயம். இந்த ஆலயத்தில் 1008 சங்காபிஷேகம். அதை நீங்க அற்புதமா நேரடியா இந்த சங்க பார்ப்பது பலவிதமான சிறப்பு. அதுலயும் அதை அபிஷேகம் பண்ணி அந்த சங்கு தீர்த்தம் ரவோடு மேலப்பட்டதுன்னா நீங்க 108 வாட்டி போய் கங்கையில குளிச்சா என்ன பயனோ அதே பயன் நம்ம கோவில்ல இப்ப சங்காபிஷேகம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து நம்ம தலைமையில தெளிப்பாங்க. அப்பேற்பட்ட ஒரு அற்புதமான அருள் வைபவம். சங்க அபிஷேகம் ஆரம்பிச்ச உடனே எல்லாரும் இருந்து முதல்ல அதை காணணும். அந்த சங்கு தீர்த்தத்தை வாங்கி கொஞ்சம் உட்கொள்ளணும், கொஞ்சம் தலைமையில தெளிச்சிக்கணும். எப்பேற்பட்ட பிணி, எப்பேற்பட்ட ரோகம், எப்பேற்பட்ட நோய், யாராவது சூன்யம் பண்ணிட்டாங்க, மந்திரம் பண்ணிட்டாங்க, மாயம் பண்ணிட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க, எல்லாத்துக்கும் இன்றைய தினம் அற்புதமான மருந்து. சாமி அமைப்பு எப்படி இருக்கு பாருங்க. 1008 சங்க சிவமாவே பார்க்கிறோம். நம்ம எவ்வளவு அழகா இது அமைச்சிருக்காங்க பாருங்க. 1008 சங்க ஒரு சிவலிங்கமாவே அமைச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா லவபுரீஸ்வரர், இந்த பக்கம் பார்த்தா இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான கோலம். இதெல்லாம் காண்பதற்கு தவம் கோடி செய்திருக்கணும். அதனால எல்லாரும் இந்த சங்காபிஷேகத்தை கண்டு இன்புறுமாறு வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். திருச்சிற்றம்பலம்.